அதுக்காகத்தான் நாம கணிதத்தை பாடத்தை நாம புரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சார்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்ப நாம கணிச்ச டைமுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் சொன்னோம் மேஷ உதயமா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இந்த நேரத்துக்கு ஆமாங்க ஐயா. அது கிட்டத்தட்ட மேஷ உதயம் ஆரம்ப நிலையில இருக்கா? ஆமாங்க ஐயா. ஆருடம் மிதுன ஆருடம் வருமா? ஆமாங்க ஐயா. ஓகே, இப்ப நமக்கு இப்ப என்ன வீதியை நம்ம எடுக்கணும்? இந்த மாதத்துல நம்ம எந்த வீதி எடுக்க வேண்டும்? ரிஷப வீதிங்க ஐயா. ரிஷப வீதி எடுக்கணும். அப்ப ஆருடத்திலிருந்து ரிஷப வரைக்கும் என்ன வரும்? ஆருடத்திலிருந்து வீதி வரைக்கும் என்னன்னா 12 வரும் இல்லையா? 12. அப்ப 12 உதயத்திலிருந்து அந்த 12வது வீட்டை போடணும். ஆமாங்க ஐயா. மீனத்துல கவி மீனத்துல தான் போடணும். அப்ப மீனத்துல நம்ம போட்டிருக்கோம். கரெக்டா வந்திருக்குங்களா? வந்திருக்கு. சரி, இப்போ ஜாமம் 6:34 வரைக்கும் ஜாமம் இருக்கு இல்லையா? முடியிருக்கு. சரி, உதய அஸ்தமனம் 6:34 வரைக்கும் இருக்கா? ஆமாங்க ஐயா. காலை உதயம் 6:06. இது ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடும். ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடுங்களா? ஆமாங்க ஐயா. இப்ப உங்களுக்கு இப்ப நமக்கு 6:34:13 உங்களுக்கு நான் மூமெண்ட் சார்ட் போடுறேன். அப்ப பாருங்க, 6:34. இப்ப உதயமும் சூரியனும் ஒரே டிகிரியில இருக்கா? 6:34 ஆக்சுவலா 13 போட்டோம்னா கரெக்டா இருக்கும். இது சூரிய உதயம் போட்டிருக்கோமா? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, உதயமும் சூரியனும் ஒரே டிகிரியில இருக்கா? அப்போ இரவு உதய தொடக்கம் என்பது சூரியன் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல தொடங்குங்கிறது கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, இப்ப பகல் பொழுதுங்கிறது அதிகமா இருக்கா? இருக்கு ஐயா. ஏன்னா பகல் காலம்ங்கிறது காலை 6:06 இரவு 18:34 வரைக்கும் இருக்கா? இருக்கு. தோராயமா 12 மணி நேரம் கொண்ட பகல்ல எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 28 நிமிடம் அதிகமா இருக்கு இல்லையா? ஆமா ஐயா. 28 நிமிடம் அதிகமா இருக்கு இல்லைங்களா? இருக்கு ஐயா. அந்த 28 நிமிடத்தை நாம 12 ராசிக்கு பகுத்த எவ்வளவு வரும்? தோராயமா 2 புள்ளி சொச்சம் வரும். 2 புள்ளி சொச்சம் வரும். அப்போ ஒரு உதயத்துக்கு நாம 1 மணி நேரம் கொண்ட அளவா இருக்கும்போது இந்த இடத்துல 2 புள்ளி சொச்சம் வரும் இல்லைங்களா? 60 நிமிடத்திற்கு பதிலா 62.20 செகண்டோ அந்த மாதிரி வரும் இல்லையா? அத அடிப்படையில பார்க்கும்போது அப்ப இந்த இடத்துக்கு நம்ம பேலன்ஸ் கடக்க வேண்டியது என்ன இருக்குன்னு 18 கிட்டங்க தோராயம். 18 நிமிடம். ஒரு 18 × 2 எவ்வளவுங்க? 36. அப்ப 36 நிமிடத்திற்கு பின்புதான் என்னவாகும்? மேஷ உதயத்திலிருந்து ரிஷப உதயத்துக்கு. அப்ப 36 டோட்டல் பண்ண இங்க எவ்வளவு நிமிஷம் வரணும்? 34 36 கூட்டினா 7:10 நிமிடம். 7:10 நிமிடத்துக்கு ரிஷப உதயம் போயிருச்சா? போயிடுச்சுங்க. சோ அடுத்த 1 hour நம்ம கூட்டணும். 8:10 போடுறேன். போயிருச்சா? ஆமாங்க. இன்னொரு அடுத்த 1 மணி நேரம் அப்படியே ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு உதயம் மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா? நாளைக்கு காலையில சூரிய உதயத்தின் போது அதே 6:06 அந்த சூரியனோட பாகையும் ஒரே அளவாக இருக்கும் இல்லையா?
ஆமா ஐயா. பாருங்க, உதயமும் சூரியனும் ஒரே பாகையில இருக்கா? இருக்குங்க ஐயா. 11. அப்போ இந்த இடத்துல நமக்கு முழுக்க முழுக்க சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டு பகல் அதிகமா இருந்தா நிமிடம் அதிகமா இருக்கும், பகல் குறைந்திருந்தா நிமிடம் குறைவாக இருக்கும். இவ்வளவுதான் இதுல இருக்கிற மேஜிக். வேற இதுல ஒன்றும் பெரிய பெரிய கணிதங்கள் அப்படிங்கிறது உதயத்துல பெருசா இல்ல, ஆருடத்துல பெருசா இல்ல. கவிப்பு ரொம்ப ஈஸி தானே? ஈஸி தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாம கிரகம் போடுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ உள்ள காலையில 6 மணிக்கு நம்ம அமைச்சுக்கலாமா? செய்யலாங்க ஐயா. இப்ப காலையில 6 மணிங்கிறது இன்னைக்கு என்ன கிழமைங்க? சூரியன் தான் முதல் கிரகம். ஆமா, மீனத்துல சூரியன். நாளைக்கு இன்னைக்கு சண்டே இல்லையா? ஆமாங்க ஐயா. இப்போ சூரியன் மீனத்துல இருக்காரா? ஆமா ஐயா. இப்போ உதாரணத்துக்கு 13 செகண்ட் தாண்டினதுனால அது வந்துருச்சு. இப்ப பாருங்க, 26/4/2026 காலையில 6 மணிக்கு எங்க இருக்கு? மேஷத்துல இருக்காரு. மேசத்துல கிடையாது, மீனத்திலையும் கிடையாது. புரியுதுங்களா? புரியுது. 0-0னா அங்க மேசத்திலையும் இல்ல, மீனத்திலையும் இல்ல. வித்தின் செகண்ட் குறைச்சோம்னா மேசத்துக்குள்ள வந்துரும் இல்லையா? ஆமா ஐயா. கூட்டுனா ஒரு செகண்ட் கூட்டுனா மீனத்துக்குள்ள போயிடும். புரிஞ்சுதுங்களா? 29/59 வந்துருச்சா? எஸ். மீனத்துல ஒரு நிமிடத்தை தான் கூட்டினேன், வந்துருச்சா? வந்துருச்சுங்க. சரி, அடுத்த 1 மணி நேரத்தை கூட்டினால் அது கும்பத்துக்கு போயிடும் இல்லையா? ஆமா ஐயா. அடுத்த 1 மணி நேரத்தை கூட்டினால் மகரத்துக்கு போயிடும். அடுத்த 1 மணி நேரத்தை கூட்டினால் தனுசுக்கு போயிடும். அடுத்த 1 மணி நேரத்தை கூட்டினால் விருச்சிகத்துக்கு போகும். அப்படியே ஒவ்வொரு மணி நேரமாக ஒவ்வொரு ராசியை கடந்து பின் வரிசையில அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இந்த மாலை 6 மணிக்கு பாத்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல இருக்கா? இருக்கு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு போடுறேன், இரவு 6 மணிக்கு போது எங்க திரும்ப மீனத்துக்கு வந்துருதா? ஆமா ஐயா. அப்போ ஜாம கிரகம் என்பது ஒரு ராசியை முழுமையாக கடப்பதற்கு ஒரு மணி நேரம் கொண்ட அளவு. இது பிக்சடு, இதுல எந்த கால்குலேஷனும் வராது. ஆருடத்திற்கும் ஜாம கிரகத்துக்கும் பிக்சடாகத்தான் வரும். அடுத்தது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயம் பார்த்துட்டோம், ஆருடம் பார்த்துட்டோம், கவிப்பு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாந்தி, குளிகன் மாந்தி எல்லாம் ஒண்ணுதாங்க, எதுவும் டிஃபரெண்ட் கிடையாது. பொதுவா சிலர் வந்து பிரசன்னத்துல மாந்தின்னு சொல்லுவாங்க, குளிகன்னு சொல்லுவாங்க. நாம குளிகன்னு பயன்படுத்தி இருக்கோம். யமகண்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒண்ணு இல்ல, குருவோட துணைக்கோள் சொல்லுவாங்க. மிருத்யு, குளிகன், ராகு காலம், யமகண்டன், இந்த 4 பேருத்தோட விஷயத்தை நம்ம பயன்படுத்துவோம். சோ அது வந்து முழுக்க முழுக்க பலன்கள். உங்களுக்கு அது நான் எப்படி எடுக்கணுங்கிறத பின்னாடி நான் சொல்லிடுறேன். கால்குலேஷன் மட்டும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பாத்துக்கலாம். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே இல்லையா? இன்னைக்கு சண்டே பகல்ல வந்து சூரியனோட பாகை எங்க இருக்குங்க? 12 பாகை மாதிரிங்க. தோராயமா 11 பாகை. 11 டிகிரி 59ங்க. 11க்கு 30க்கு மேல போயிட்டாலும் அடுத்த பாகையை கனெக்ட் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சேன் இல்லையா?
இப்போ இன்னைக்கு வந்துங்க பகல்ல சூரியனோட டிகிரியில இருந்து 156 கூட்ட வேண்டும். மாந்தி கணிக்கிறதுக்கு இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை தானே இன்னைக்கு. ஆமாங்க ஐயா. 156 டிகிரி கூட்டணும் சூரியன் டிகிரியில இருந்து. அப்ப எவ்வளவு வரும்? 59 + 186 12 + 100. ஒண்ணு இல்ல, சிம்பிள். 156 × 12 டோட்டல் போடுங்க. 168ங்க ஐயா. 168. சரி, 168ங்கிறது ஒரு ராசிக்கு எத்தனை டிகிரி? 30ங்க ஐயா. 30 டிகிரி இல்லையா? நாம இந்த 168ங்கிறது மேசத்துல இருந்து கணக்கு எடுத்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க ஐயா. ஏன் மேசத்துல இருந்து எடுத்தோம்னா இந்த 12 டோட்டல் பண்ணிக்கிட்டோம். ஆல்ரெடி கலந்ததையும் சேர்த்து எடுத்துட்டோம். ஆனா முறைப்படி சூரியன்ல இருந்து தான் 156 எடுக்கணும். அப்போ ஒரு ராசிக்கு 30னா சிம்மத்தோட எத்தனை ராசி முடியுது? 150 முடியுதுங்க ஐயா. 50 முடியுது. நம்மளோட கணக்கு எவ்வளவு? 168. 168. கன்னியில ஆல்மோஸ்ட் வந்துருச்சா? 168 வந்துருச்சா? வந்துருச்சுங்க. 18 டிகிரி குளிகன் வந்திருக்கா? ஆமா. இவ்வளவுதான், சிம்பிள். எல்லா இரவுக்கு இதே மாதிரி தான், பகலுக்கு இதே மாதிரி தான். இப்போ பகலுக்கு வந்து இங்க இருக்கிறது, இரவுக்கு அப்படியே 180 டிகிரில மாறி போகும். பாருங்க, பகலுக்கு இரவுக்கு மாத்துறேன். குளிகன் இங்க வந்துருச்சா? சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் அந்த 158ங்கிறது என்னதுங்க சார்? 156. 156ங்கிறது என்னங்க சார்? அது வந்து ஒரு டேபிள்ஸ்ங்க. சூரியன் சரிங்க சார். இதுல இருந்து மாந்தி இத்தனாவது இடத்துல உதயமாகுங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு. உங்க கையில அந்த ஜாமக்கோல் கணிதத்துல சொல்லிருக்கீங்களே சார், அந்த இதுதானங்க சார் இது? ஆமாங்க. சரிங்க சார், ஓகே. இல்ல உங்க கையில பஞ்சாங்க இருக்கா? இல்லைங்க சார். பஞ்சாங்க புக் வச்சிருக்கேங்க சார். நம்மளோட புக் வச்சிருக்கேங்க சார். அதிலே பாத்துக்கலாம் இல்லைங்க சார்? அதுலயே இருக்கு. சரிங்க சார், ஓகே. ஒவ்வொரு இது வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபிக்ஸ்டு கால்குலேஷன். ஓகேங்க சார். சூரியன்ல இருந்து இத்தனாவது இடத்துல பகல்ல இருப்பாரு, சூரியன்ல இருந்து இத்தனாவது இடத்துல இரவுல இருப்பாரு. கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ இரவுக்கான இதே ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கு வந்து எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சூரியன் 12 பாகையில இருந்து 240 கூட்ட வேண்டும். ஆமாங்க ஐயா. 240 கூட்டணும் இல்லையா? சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து கூட்டணும். அப்ப 240 எங்க வரும்? எத்தனை ராசி கடந்து வரும்? தனுசுல வந்து விழுங்க. விழுகும். 240 கரெக்டா அதே 12/7 வந்திருக்கா? வந்திருக்காங்க சார். 1 2 3 4 5 6 7 8. 3 24 3 24. 3 21 சார். 3 24. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். எங்க தொடங்கணும்? அங்கிருந்து ரிஷப வரைக்கும் தானே ஒரு ராசி கணக்கு. ஆமாங்க. மேசத்துல 12 டிகிரி சார். ரிஷபத்துல 12 டிகிரி வரைக்கும் 30 டிகிரிங்களா? ஆமாங்க. அடுத்தது மிதுனம் 60, 90, 120, 150, 180, 210, 240. 824. கரெக்ட்டுங்களா? தனுசுல 12 டிகிரில இருப்பாருங்க. 12 டிகிரில இருப்பாரு. 240 ஏற்கனவே 12/7ன்னா அதே 12 டிகிரில வருவார். சரி, இப்போ ஒரு சிம்பிளா போலாம், உங்களுக்கு இது புரிஞ்சிடும். இப்ப நேத்துக்கு என்ன கிழமைங்க? சனிக்கிழமை. சாட்டர்டே. இப்ப உதாரணத்துக்கு வந்து இருக்கிறதுலயே ஃபார் அவேக்ல இதுல இருக்காரு, ஞாயிற்றுக்கிழமை இருப்பார். கரெக்டா? ஆமாங்க ஐயா. இருக்கிறதுலயே குறைந்த டிஸ்டன்ஸ்ல சூரியனுக்கு மிக அருகாமையில் இருப்பார். எப்ப இருப்பாருன்னா சனிக்கிழமை தான் இருப்பார். ஆமாங்க. 12 பாகை. 12 பாகை. சனிக்கிழமைக்கு 12 பாகை. அப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா
11 டிகிரியில இருந்தா அதுல இருந்து பிளஸ் 12னா எவ்வளவு வருங்க? 23 டிகிரியில மாந்தி இருக்கா? குளியன் இருக்கா? இருக்காருங்க. பிக்சடா? இது ஒண்ணு இல்ல, சனிக்கிழமைக்கு 12 அப்படியே ரிவர்ஸ் 18 எடுத்துக்கோங்க. இது ஒரு நீங்க ஒண்ணு இல்ல, மாந்தி உதயமாகிறதுக்குன்னு ஒரு நாளைக்கு 24வது நாளிகையில் உதயமாகும்னு போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா. அதை வந்து நாம டேபிள்ஸா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம், சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும்தான் இருக்கிறதுலயே சூரியனை விட ரொம்ப தூரத்துல இருக்காரு. ஓகேங்களா? சனிக்கிழமை ரொம்ப பக்கத்துல இருப்பாரு. இப்ப இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? சனிக்கிழமை மட்டும் ஏன் ரொம்ப பக்கத்துல இருக்கிறாரு? எஸ், அவ்வளவுதான் சிம்பிள். அவ்வளவுதான் சிம்பிள். சிம்பிளா புரிஞ்சுட்டீங்க. சார் இவ்வளவுதான் சார் மாந்தியோட கால்குலேஷன். மிருத்தியும் அதே மாதிரிதான், அதுக்கான டேபிள்ஸே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ அந்த டேபிள்ஸ் அடிப்படையா வச்சு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா சார்? மிருத்தியும்னா என்னங்க சார்? மிருத்தியும் செவ்வாயோட துணைக்கோளுங்க. அது விபத்து, கண்டங்கள் அந்த மாதிரி சொல்லும். இது எல்லாமே உங்களுக்கு பாடத்திலே வந்துருங்க. உதயம்னு என்ன, ஆருடம்னு என்ன, மிருத்தியுன்னு என்ன, யமகண்டம்னு என்ன. இப்ப நீங்க இன்னைக்கு இந்த பாடங்கள் வந்து நமக்கு காரகத்துவம் முடிஞ்சிருச்சுங்களா? ஆமாங்க சார். நாளையிலிருந்து உங்களுக்கு பாடங்கள் வந்து என்ன வரும் அப்படின்னா, உதயம்னா என்ன, ஆருடம்னா என்ன, இதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கறத ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி பாடமாக வருங்க.